எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ ரேண்டம் vlog. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு நாள் சாயந்தரம், எனக்கு டே ஞாபகம் இல்லை, ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது காலேஜ் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து எல்லா காஃபி டீ குடிச்சிட்டு அப்புறமா கேப் பிடிச்சி வந்தோம். அங்கே வந்து சூடாக சமோசா செஞ்சிட்ருந்தாங்க. சரி, ஜீவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சமோசாவும் ப்ரெட்டு பஜ்ஜியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து மேபி அன்ஹெல்த்தின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் யாரையும் வந்து நீங்களும் வாங்கி கொடுங்கலாம் சொல்லலை. காலேஜ்லேருந்து ரொம்ப டயர்டாக வருவேன். என்னால் வந்த உடனேலாம் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 to 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு நான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். சரி, அவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இது வந்து மின்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட சாப்பிட்டேன். அங்கே நான் ஜீவனுக்கும் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக த டிவைன் ஃபுட்ஸில் ஆர்டர் போட்டிருந்தேன். எங்கள் மாமியார் வந்து ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் நவலக் பவுடரும் பார்த்திங்கன்னா என் தம்பி குழந்தைக்கு ஆர்டர் போட்டது. இப்போது ஏப்ரல் 15th வரைக்கும் எனக்கு காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புறோம். ஸோ இந்த ஃபில்டர் காஃபியில் பார்த்திங்கன்னா 0% சிக்கரி இருக்குது. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், சிக்கரி கண்டென்ட் இருக்கிற மாதிரியான காஃபி எடுக்கும்போது நமக்கு தான் பார்த்திங்கன்னா அதுவும் காலையில் வெறும் வயிற்றுலலாம் குடித்தோன்னா பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்கும். பித்தம் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப நாள் தொடர்ந்து காஃபி எடுக்கும்போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து சேராது. அது அந்த மாதிரி தான் எனக்கும் ஆகும். சிக்கரி கண்டென்ட் இருக்கிற காஃபி எடுத்தால் எனக்கு நைட்டு தூக்கமே வராது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனாலேயே நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் சிக்கரி எதில் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி காஃபி பொடி பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தேன். டிவைன் ஃபுட்ஸில் வந்து 0% சிக்கரி நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது வர்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் எனக்கு காஃபி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக அந்த நவலக் பவுடர்னு வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்லிட்டு புதுசாக த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மில்லட்ஸ் சேர்த்து இதை செஞ்சுருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது. ஆடட் ஃப்ளேவர், கலர்ஸ் எதுவுமே இல்லை. இதில் வந்து சுகர் கண்டென்ட்டும் இல்லை. நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ராகி, பாஜ்ரா, ஜோவர், ஃபாக்ஸ்டெயில், லிட்டில் மில்லட், ஓட்ஸ், ரெட் ரைஸ், மெய்ஸ், கோடோ மில்லட், கார்டமம் பவுடர் சேர்த்துருக்காங்க. இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உள்ளேயே கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு மெத்தட் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வந்து பாலில் கரைச்சிட்டு சுடுதண்ணியில் போட்டு காய்ச்ச சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தண்ணியில் வந்து சேர்க்கிறத விட பாலில் மட்டுமே கலந்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த ராகி கூழ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த பவுடர் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் தான். ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பாலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நவலக் பவுடர் வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து கலந்து விடணும். வித்தின் 30 செகண்ட்ஸில் இது வந்து குக் ஆகிட்டு நல்லா திக்கான ஒரு கூழ் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா வந்துட்டு கஷ்டம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்னென்னா நம்ம ராகி கஞ்சியெல்லாம் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். டைரெக்டாக ஹாட் வாட்டரில் இல்லை ஹாட் மில்கில் இந்த பவுடர் போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் ஆறுன பாலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இது வந்து காய்ச்சி நல்லா வெந்துருது. ஒரு 30 செகண்டில் வெந்து நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ சர்க்கரை வேணும் அப்படின்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப திக்காயிடுச்சு, நான் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து ஊருக்கு என் தம்பி குழந்தைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரியான சூப்பர் ஃபுட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டின ப்ராடக்ட்ஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளம்பி நானும் ஜீவனும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் 4 days தான் இருந்தது. இந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு தான் ஸ்கூலு, ½ டே. வாட்டர் பாட்டில் வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான்.
அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13th வரைக்கும் காலேஜ். ஏப்ரல் 14th லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இல்லை, வீட்டில் இருக்க மாட்டேன், ஜீவன் மட்டும்தான் இருப்பான். அதனால் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி ஸ்டாக் பண்ணிடலாம், அப்புறம் சம்மருக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். செம்ம காஸ்ட்லியாக இருந்தது இந்த கடை. நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். வாட்ரு பாட்டிலெல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. நான் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கலான்ட்டு போயிருந்தேன். ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எபோவ் 500 இருந்தது. இப்போதைக்கு டிமார்ட் போகிறதுக்கு டைம் இல்லை. மோஸ்ட்லி ஜீவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிமார்ட் போவோம். அவனுக்கு வேணுங்கிற ஸ்கூல் பேக் எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வருவேன். சரி, அப்போ நல்லதாக ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு ஒரு 4 days தானே, அதனால் ஒரு பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்கில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு கொஞ்சம் கிளாஸ்லாம் தேவைப்பட்டது. ஐ மீன் சம்மர் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கிளாஸ் ஜார்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். இதுலேயும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்ததெல்லாம் 6 pieces செட்டு அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஏன்னா 1200 2000 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் டேக் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி 6 pieces 8 pieces செட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை. இங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் மெயினாக போனது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. அதனால் ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி சம்மர் ட்ரிங்க்ஸும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஹெல்த்தியாக டெய்லியுமே 365 days ஸ்நாக்ஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நான் வீடியோஸில் இப்போ சம்மர் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதும் காட்டியிருக்கேன். பட்டு நான் வீட்டில் இல்லாத டைமில் அவனுக்கு எதாவது பசிச்சுது அப்படின்னா அவனால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது. சரி, அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சம்மர் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அப்புறம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நாம் வீட்டில் இருக்க மாட்டோம். காலேஜில் உட்காந்துட்டு எனக்கு ஞாபகம்லாம் இவன் மேலேயே இருக்கும். இவன் என்ன பண்ணிருக்கான், பசிக்குதோ, சாப்பிட்டானா, அந்த மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கு இது தெரியும், நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக வேலை பார்க்கலாம். ஸோ ஃபுல் டே அவன் தனியாக வீட்டில் இருப்பான். அவரும் ஆஃபீஸ் போயிடுவார், நானும் போயிடுவேன், அவன் மட்டும் இருப்பான். ஸோ எப்போல்லாம் பசிக்குதோ அவனுக்கு எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுருந்தோம். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வாங்கினது தான். இது ஒரு வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியான ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஷூட் பண்ணது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஜீவனோட ரூம் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜீவன் என்னை விட இப்போது ஹைட்டாக இருக்கான். அவனுக்கு வாங்கிய இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ சுத்தமாக பத்தலை. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் பேண்ட்லாம் நல்லாவே மேலே போயிடுச்சு ஹைட்டு. ஐ மீன் அவன் ஹைட் ஆகிட்டனால ட்ரெஸ்ஸு பத்தலை. அதனால் மோஸ்ட்லி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் தான் பார்த்திங்கன்னா டீக்ளட்டரிங் ஜீவனோட ட்ரெஸ்ஸு அப்புறம் அவனோட புக்ஸ்க்கெலாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவனையே நான் செக்ரிகேட் பண்ண சொல்வேன். எதெல்லாம் உனக்கு வேணும், எதெல்லாம் உனக்கு வேண்டாம், அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ண சொல்வேன். அவன் எல்லா ட்ரெஸ்ஸும் வேணும்னு எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஆக்சுவலாக ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பான். அது ரொம்ப பழசாயிருச்சு, போட வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போது அவன் ஹைட் ஆகிட்டனால அவனுக்கு நிறைய ட்ராக் பேண்ட்ஸ் லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் வேணும்னு எடுத்து வச்சுட்டு இருந்தான். நான் தான் இல்லை வேண்டாம், அது தேவைப்படுற யாருக்காவது கொடுத்துர்லாம் அப்படி சொல்லிட்டு, அவங்க பாருங்கள் என்ன ஹைட்டாக இருக்கான்ட்டு ஜீன்லாம் போடாமல் வச்சுருந்தே பத்தாமல் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டுருந்தே நான் இந்த மாதிரி ஜீவனை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனுக்கு யூஸ் பண்ணாத டாய்ஸ் ரொம்ப பழசாயிடுச்சு, அவனுக்கு வேண்டாம், அவனுக்கு தேவைப்படாத ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவனையே டீக்ளட்டர் பண்ண சொல்லி எடுத்து வச்சுட்டு தேவைப்படுற யாருக்காவது அவன் கையாலேயே கொடுக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹேபிட்டை முதலேருந்தே கொண்டு வந்தோம் அப்படின்னா எதையும் வேஸ்ட் பண்ண தோணாது. ஒன்று நாம் யூஸ் பண்ணணும், இல்லை நமக்கு வேண்டாம் அப்படின்னா அது வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் பழக்கியிருக்கேன். ஸோ இப்போது அந்த டீக்ளட்டர் பண்ண துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. ஆனால் அவனுக்கு ஹைட்டு பத்தலை. அதெல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். என் பக்கத்து வீட்டில்
ஐ மீன் என் ஃப்ரெண்டோட வீட்டில் மெய்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து ஜீவனோட ஏஜ் தான். அவனுக்கு தான் இப்போ வந்து ரீசெண்டாக நாங்கள் ஜீவனோட திங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். சரி ஃபோன் பண்ணி மெய்டு வந்து அனுப்பிவிடு அப்படி சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அது நீங்கள் வீடியோலையும் பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த திங்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்குறனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. செக்யூரிட்டி ஃபேமிலிக்கும் நாங்கள் கொடுப்போம். கீழே கார் பார்க்கிங்கில் வீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெய்டு வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருந்தோம். இது அடுத்த நாள் சண்டே பார்த்திங்கன்னா ஜீவனோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோம். ஜீவனுக்கு பிப்ரவரி மந்த்தே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு வாரம் தான் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே 10th போர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10th CBSE படிச்சுட்ருக்கான் அவன். ஸோ அதுக்கான புக்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா 10th புக்ஸ் தான் கொண்டு போயிட்டுருக்கான். CBSEக்கு வந்து நவம்பர் மந்த்து எக்ஸாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பட் இன்னும் ஸ்கூலில் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இதை டவுட்டாக நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. இன்னுமே ஸ்கூலில் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் வந்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா 10th போர்ஷன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. மற்ற கிளாஸ்க்கெலாம் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடே கொடுத்துட்டாங்க. பட் ஜீவனுக்கு வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் நான் ஓரமாக எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, மே மந்த்து எங்கள் லேஅவுட்டில் இந்த மாதிரி பழைய புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் நேம் சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஆர்ஃபனேஜில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கோம். கொரோனா டைம்லேருந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. லேஅவுட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வரும். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வேண்டாத புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ப்ரொசீஜர். ஸோ பழைய புக்ஸையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுத்துட்றோம். ஸோ ஜீவனோட கபோர்டில் இருந்த பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு புது புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரேக் அவனே ஆர்கனைஸ் பண்ணிட்டான். கீழே வந்து நான் ஒரு அமேசானில் வாங்கின ஷீட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கிச்சன் கேபினெட்க்கெலாம் அந்த ஷீட் போட்டிருப்பேன். அதுக்கு வேணால் பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி வார்ட்ரோப்பில், கபோர்டில், கிச்சன் கேபினெட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட் மாதிரி போட்டுட்டு அது மேலே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீவனோட கபோர்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவனோட ட்ரெஸ் கபோர்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. புக்ஸ் கபோர்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து அவனோட ஸ்டடி டேபிள் மேலே இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான ரேக்கு. இதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவையாவது டீக்ளட்டர் பண்ணணும். நம்ம என்ன தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அவன் மாற்றி மாற்றி கலந்து வச்சுருவான். இந்த 4 டிவிஷனாக இருக்கிற இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 90 ருப்பீஸா 60 ருப்பீஸ்க்கோ நான் டிமார்ட்டில் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. அந்த ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா பென்சில் தனியாக, பென் தனியாக, ஸ்கெட்ச் பென் தனியாக, மார்க்கர் பென் தனியாக அந்த மாதிரி பிரித்து போட்டு வைப்பேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் கலந்து விட்ருவான். இந்த மணி பேங்க்கும் பார்த்திங்கன்னா இது நான் போன வருஷம் அவனுக்கு வாங்கி கொடுத்தது அமேசானில். அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் ஓப்பன் பண்ணி ஜீவனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். ஏன்னா சம்மரில் அவனுக்கு ஏதாவது ஒரு சம்மர் கிளாஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் இனி வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டேஷ்னரி கபோர்டை வந்து இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவன் நல்லா வளர்ந்துட்டான். ஐ மீன் ரொம்ப சின்ன குழந்தை இல்லை. ஒரு தடவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்காவது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் வுட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே இது வந்து ஜீவனுக்குன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது. அவனுக்கு வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு, ஸ்டேஷ்னரி கபோர்டு, அப்புறம் கீழே வந்து ஸ்டடி டேபிள். இந்த ஆர்கனைசர் நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினது. ஒரு ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோவில் காட்டியிருப்பேன். இது அவனோட ஸ்டடி டேபிள் மேலேயே இருக்கும். டக்குன்னு பென்னு, பென்சில், அப்புறம் தேவைப்படக்கூடிய க்ளூ, ஸ்டாப்லர்லாம் வந்து எடுக்கிற மாதிரி அவனோட ஸ்டடி டேபிள் மேலே வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டடி டேபிள் கீழே இருந்த ட்ரா பார்த்திங்கன்னா நான் இது வந்து கவனிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதனால் அந்த ட்ரா வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதையும் வந்து க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வேக்கம் க்ளீனர் இப்போது
நீங்கள் ஹோம் டீப் கிளீனிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அகராவோடது கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கிளீனிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா கப்போர்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த விண்டோ க்ளீனிங்க்கான ஒரு அட்டாச்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா போட்டு க்ளீன் பண்ணிருக்கோம். ஏன்னா சின்ன சின்னதான டஸ்ட்டு வந்து இந்த ட்ராவில் இருந்தது. அவன் பென்சில்லாம் சீவி அதுக்குள்ளேலாம் போட்டு வச்சுருந்தான். அதெல்லாம் பொடி ஆகிட்டு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கையில் எடுக்க முடியல. ஸோ அதனால் வேக்கம் கிளீனர் வச்சு வேக்கம் பண்ணி எடுத்துகிட்டு அவனையே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். சின்ன வயசுலேருந்தே ஜீவனை நான் வந்து அவன் வேலையை அவனே செய்கிற மாதிரி அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி பழக்கிட்டே வந்துட்டுருக்கேன். எல்லா வேலையும் நாமளே செஞ்சிட்ருந்தா அப்புறம் அவங்க நம்ம மேலே டிபெண்ட் ஆகிட்டு நமக்கு வேலையே தீராது. அதனால் பார்த்திங்கன்னா அது பாய் பேபியாக இருந்தாலும் சரி, கேர்ள் சைல்டாக இருந்தாலும் சரி, ரூல்ஸ் வந்து ஒன்று தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ஸோ ஜீவனோட ரூம் வந்து நீட்டாக செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரீசண்டாக இப்போ நான் அவனுக்கு வாங்கினது. இந்த காட் பெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஜீவனுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஏற்கனவே இருந்த உட்டன் காட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் புது வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சுட்டோம். ஸோ இது டைம் பீயிங்க்கு வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரியான காட்டு பெட்டு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அமேசானில் தான் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு இதே காட்டு வந்து நாங்கள் கேட்டப்போ டபுள் த ரேட் இருந்தது. பட் ஆன்லைனில் கம்மியாக இருந்தனால இதுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஜீவனோட ரூமில் பார்த்திங்கன்னா நான் தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கணும், அவனுக்கு படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஏற்கனவே இந்த லஞ்ச் மெனு பிளானிங்க்கு வந்து அந்த மேக்னெட்டிக் பிளானர் நான் காட்டியிருப்பேன். அதில் வந்து 2 பார்த்திங்கன்னா ஜீவன் தான் யூஸ் பண்ணிருக்கான். வீக்லி படிக்கிறதுக்கான டைம் டேபிள் எழுதுறது, அந்த மந்த்துக்கான பிளானிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளானரில் தான் எழுதுவான். எல்லாத்துக்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.